அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பெரும்பாலும் பஞ்சமஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 6ஆம் இடத்திற்குள்ளும் நுழைகிறாருங்க சுக்கிரன். அதே வேளையில் புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மாதத்தின் துவக்கத்திலேயே. பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சூரியன் முற்பகுதியில் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க. பிற்பகுதியில் சுகஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைகிறாருங்க. இப்படி பல மாறுதல்கள் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். இந்த டிசம்பர் மாதத்தில் இப்படி பல கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்பட்டாலும் கூட தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், வேதனைகள், மற்றவர்களின் சூழ்ச்சியால் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலை என பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் இருந்து நல்ல மாறுதல் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். ஏற்கனவே நல்ல வளர்ச்சி பாதையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த டிசம்பர் மாதம் அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய சூழ்ச்சிகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள், தடைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த சனி மற்றும் குருவின் அமைப்பு மிகவும் சாதகமான அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலும் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவேதான் 9இல் குரு, 6இல் சனி, சப்தமத்தில் ராகு, ஜென்மத்தில் கேது, லாபத்தில் செவ்வாய், தைரியத்தில் சூரியன் மற்றும் வித்யா காரகரான புதன், பஞ்சமத்தில் சுக்கிரன் என கிரகநிலைகளின் அமைப்பு அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் 9இல் தான் வலம் பெறுகிறார். எனவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றாலும் வக்ர இயக்கம், அதிசார இயக்கம் அவரை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே வக்ரத்தில் இருந்தாலும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் குரு வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பெரிய அளவிலான சங்கடங்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதைவிட யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். பாதியில் நின்ற பணிகளை கணக்கச்சிதமாக செய்வதற்கான யோகம் கிடைக்குங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் எதிர்பாராத நேரத்தில் சிறப்பாக உங்களுக்கு இனிமையாக வருவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகளையும்
நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் வலுவாக இருக்கும் போது சனியின் நட்பு கிரகமான நிழல் கிரகமான ராகு சப்தமத்தில் இருந்து ஜென்மத்தை பார்க்கிறார். கேது ஜென்மத்தில் இருந்து சப்தமத்தை பார்க்கிறார். இந்த கிரகநிலைகளாலும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய். அங்கு வக்ரம் பெற்றாலும் கூட லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் விலகி பல வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்துக் கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை செவ்வாய் தெளிவாக உறுதிப்பட பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கிரன் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளையும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகள்ல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது முற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனும் அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமான சூரியனும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த டிசம்பர் மாதத்தில் பல்வேறு வகையான பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும், அலைச்சல் குறையும், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்துல எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைய போகிறது என்பதை சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. சந்திரன் மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே டிசம்பர் மாதத்தில் எதிர்பாராத வகையில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த டிசம்பர் மாதத்தில்